வணக்கம். பூரி சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி கோஸ் வச்சு ஒரு குருமா செய்யலாம் வாங்க. இந்த குருமா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு சேர்த்துடலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து நீல வாக்கில் கட் பண்ண 2 தக்காளி கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா குழைய வதங்கி வரணும். அடுத்து பொடிசாக கட் பண்ண கோஸும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். கோஸ் ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். கோஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கடலை மாவை நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த குருமா கடலை மாவோட பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவினீங்கன்னா சூப்பரான குருமா ரெடி. ஆசை வைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.